வணக்கம் பத்மநாபன். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இன்றைய தினம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன்படி பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோடையின் வெப்பம் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த சூழ்நிலையில் சில நாட்களாக கோடை வெப்பம் தணிந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. பல மாவட்டங்களில் அதிகபட்சமாக மழை பொழிவு ஏற்படுவதையும் பார்க்க முடிகிறது. திடீரென அதிகமாக மழை பெய்யும் காரணமாக சாலைகளில் நீர் தேங்குவதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த 2-3 நாட்களாக ஓரிரு இடங்களில் சிறிதளவு, அதாவது லேசானது முதல் மிதமான மழை சென்னை நகர்ப்புறம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் காலையை பொறுத்தவரை மிதமான வெப்பநிலை நிலவி வந்த நிலையில் மந்தமான சூழலை இருந்து வந்தது. குறிப்பாக 9-10 மணிக்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் சென்னை, குறிப்பாக சைதாப்பேட்டை, வேலுச்சேரி மட்டுமின்றி நந்தனம், சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கூட மிதமான மழை பெய்து வந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன்படி இந்த மழையின் அளவானது தொடர்ந்து வருகிறது. வரும் 20ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களுக்கு சிகப்பு நிற எச்சரிக்கை, அதாவது அதிகனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான அளவு அதிகரிக்கும் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இதே போல கேரள உள்ளிட்ட மாநிலங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை பெய்த இந்த 1 மணி நேரமாக பெய்த மழையின் காரணமாக வெப்பநிலை குறைந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகளும் எந்தவித வெப்பநிலையின் தாக்கத்தின் காரணமாக சோர்வடையாமல்